எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு சீனி சம்பல் எப்படி செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு நான் 5 பெரிய வெங்காயம் எடுத்து அதை தோலை சீவி நல்ல மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இனி இதுக்கு தேவையான சாமான்களை பார்த்தோம்னா கறிவேப்பிலை, ஒரு துண்டு கருவா, 3 ஏலக்காய், கொஞ்சம் ரம்பையில், 1 டீஸ்பூன் சீனி, 1 டீஸ்பூன் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன்னா நல்லா திக்காக கரைக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சு கருவாவையும் ஏலக்காயும் பவுடர் ஆக்கி வைக்க போகிறேன். இனி பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறேன். போட்டு உடனே ஒருக்கா கிளறிட்டு ஆயில் எல்லா இடமும் படுற மாதிரி எல்லாம் கிளறிட்டு பிறகு வதங்க விடுவோம். தொடர்ந்து கிளறி கொண்டிருந்தோம் என்றால் வெங்காயம் கரைகிற மாதிரி வந்துடும். அப்போ வதங்க விட்டுட்டு பிறகு லைட்டாக ஒருக்கா கிளறி விடுவோம். கிளறேன். திருப்பி கொஞ்ச நேரம் வதங்க விட்டுட்டு பிறகு திருப்பி கிளறுவோம். அப்போதான் அந்த வெங்காயம் குழையாமல் வரும். வெங்காயம் அரைவாசி வதங்கின பிறகு அதுக்கு நான் எடுத்து வச்ச ரம்பையிலையும் கருவேப்பிலையும் போட்டு ஒருக்கா கிளறேன். நான் இனித்தான் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட போகிறேன். முதலே போடல, ஏனெண்டா கொஞ்சம் தண்ணியை வர பார்க்கும் வெங்காயம், அதால் நான் கொஞ்சம் லேட்டாக போடுவேன். உப்பை போட்டு நல்லா கிளறி கொண்டு வந்தோம்னா ஒரு ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவில் நான் மிச்ச சாமானை போட போகிறேன். பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனாக வந்துட்டு அதுக்கு நான் ஏலக்காய் பவுடர், கருவா பவுடர், எடுத்து வச்ச சீனி எல்லாத்தையும் போட்டு கிளறேன். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டுது. இனி இதுக்கு நான் அந்த சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு கிளற போகிறேன். இதை நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறையுங்க. இது ஒருக்கா கிளறிட்டு இனி கடைசியில் தான் நான் கரைச்சி வச்ச புளி விட போகிறேன். புளியையும் விட்டு நல்லா கிளறினோம்னா சீனி சம்பல் ரெடி ஆகிடும். புளியில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வெளியில் போன பிறகு நாங்கள் இனி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா சீனி சம்பல் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.